இன்னைக்கு செம்மையா ஒரு ரெசிபி பார்க்கலாமா? இதோட ஹீரோ புடலங்காய் தான். எஸ், புடலங்காய் கூட்டு ஃபார் லஞ்ச். அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கும், எம்மையாக இருக்கும். லஞ்சுக்கு கொஞ்சமாக ரைஸ் எடுத்துக்கிட்டு இந்த கூட்டு நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சாப்பிட்றீங்களோ உங்களுக்கு பெருசாக மூஞ்சில் அடித்த மாதிரி இருக்காது. செம்ம டேஸ்ட்டாக எம்மையாக இருக்கும். புடலங்காவை அதில் இருக்கிற விதையெல்லாம் நீக்கிட்டு நீட்டமாக கட் பண்ணிக்கிறேன். புடலங்காவை உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் ரொம்ப கம்மி தான். வெங்காயம், கொஞ்சம் பூண்டு, ஜீரகம், வரமிளகாய், கடுகு, உளுந்தம் பருப்பு, அவ்வளோதான். ஸோ வெங்காயத்தை குட்டி குட்டியாக சாப் பண்ணிக்கிறேன். ஒரு தவா எடுத்துக்கிறேன். அந்த தவாவில் புடலங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன்ல, அதை ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே வெங்காயமும் ஆட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் ஜீரகம், மஞ்சத்தூள், இடித்த கொஞ்சம் பூண்டு ஆட் பண்ணி கொஞ்சமாக உப்பு போட்டு தண்ணி தெளிச்சுக்கிறேன். ஏன்னா புடலங்காய்க்கெலாம் தண்ணி ரொம்ப தேவைப்படாது. கொஞ்சமாக தெளித்து மூடி போட்டு வச்சுருங்க. இன்மிடில் ஒரு குக்கரில் கொஞ்சம் பாசி பருப்பும் கடலைப்பருப்பும் போட்டு 2 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கிறேன். அது தனியாக. ஸோ இது சிம்மில் தான் நம்ம வேக வைக்க போகிறோம். அவ்வளோ சூப்பராக நல்லா வெந்துடும். உங்களுக்கு வேணும்னா தண்ணி தெளித்து ஃபுல்லுலையும் வச்சு அப்பப்போ திறந்து மூடிட்டே இருங்க. லாஸ்ட்டாக 2 மினிட்ஸ் மட்டும் சிம்மில் வச்சுக்கோங்க. ஹார்ட்லி இந்த ரெசிபி மொத்தமாக செய்கிறதுக்கு 10 மினிட்ஸ் தான் ஆகும் மேக்ஸிமம். நான் சொல்கிறேன், வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுறது, இந்த நாள் கட் பண்ணுற ஹேபிட்லாம் எனக்கு இல்லை. அன்னன்னைக்கு கட் பண்ணி தான் ஆட் பண்ணுவேன். ஹார்ட்லி 10 to 12 மினிட்ஸ் தான். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூடவே நல்லா வெந்ததுக்கு அப்புறமா கொண்டைக்கடலை ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இது கூட நான் பாசிப்பருப்பு, கடலைப்பருப்பு வேக வச்சேன்ல, அந்த ரெசிபியை ஆட் பண்ணி எல்லாமே ஒன்றா திக்காக ஒரு கூட்டு கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறம் இதில் நான் ஆட் பண்ணுறது ப்ரோட்டீன், ஹை ப்ரோட்டீன் நமக்கு லஞ்சுக்கு தேவையில்லை. ஸோ கொண்டைக்கடலை ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு பேனில் நெய்யோ இல்லை எண்ணெயோ ஊற்றி கடுகு, உளுந்தம் பருப்பு, வரமிளகாய், கருவேப்பிலை போட்டு நல்லா ஒரு தாளிச்சு இதில் ஊற்றி தாளிச்சிட்றேன். அவ்வளோதான், ரெசிபி ரெடி. இதை நீங்கள் ஒரு சர்வ் பவுலில் மாற்றி வீட்டில் எல்லாருக்கும் லஞ்சுக்கு சைட் டிஷ்ஷாக கொடுக்கலாம். இதை நாம் மீலாக எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கொஞ்சமாக ரைஸ் எடுத்துக்கிட்டு இதை ஒரு பவுலில் வச்சுக்கோங்க.